இன்றைக்கி வந்து நம்ம பேச்சுலர்ஸ் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ நம்ம கூட 2-3 கெஸ்ட் இருக்காங்க, அவங்களெல்லாம் காமிக்கிறேன். பிரியாணி நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணதில்லை, இப்போ தான் ஒரு பல மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு. நம்மக்கிட்ட ஆனியன், டொமேட்டோ, அது என்னது, புதினா, கொத்தமல்லி தழை, வேறு இந்த பட்டை, லவங்கம், இந்த மிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அந்த மசாலாலாம் நீ தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். மசாலாலாம் இங்கே இருக்கு. ஓகே, நான் இந்த டக்குன்னு இதை கட் பண்ணுற வேலையை பார்க்குறேன். அதுக்குள்ள ஹரி உள்ள வந்து தெலுங்குல கொஞ்சம் உங்களுக்கு தெலுங்குடைய ஆடியன்ஸ்க்குலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். எங்கள் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கானுங்க தெலுங்குக்காரனுங்க. அவனுங்க வந்து அடிக்கடி கேட்பானுங்க, தமிழில் வீடியோ போடுற, இங்கிலீஷில் போடுன்னு. இங்கிலீஷில் போட்டால் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறானுங்க. சரியா? அதனால என்ன பண்ணிட்டேன்னா, எங்க தலைவர் ஹரி இருக்காரு, அவரோட இன்ட்ரோ வீடியோ நான் தனியா போடுறேன். ஹரி அண்ணன் யாரு தெரியுமா? தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்னு தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன் இருக்காரு. அவர் வந்து தெலுங்குல உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இந்த தெலுங்குல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்க காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக. இந்த ஆனியன் கட் பண்றது வந்து எல்லாரும் சீரியஸான டாஸ்க்னு சொல்லுவாங்க. நம்ம அதுலதான் எக்ஸ்பர்ட். கடைசியா பெல்லந்தூர்ல இருக்கும்போது ஒரு தடவை சமைச்சாரி, வேற இல்ல. இன்னைக்கும் அப்படியே வரணும், పాపం. అందరికీ నమస్కారం. ఈరోజు మన అన్నయ్య చికెన్ బిర్యానీ చేస్తున్నాడు. సో అన్నయ్య చెప్పినట్టు స్టార్టింగ్ లోనే చెప్పాడు, ఎర్రగడ్డ తీసుకున్నాడు, టమాటా తీసుకున్నాడు, పుదీనా తీసుకున్నాడు, ఇంకా కొత్తిమీర తీసుకున్నాడు. ఓకేనా? ఇవన్నీ తీసుకొని ఇంకా పట్ట, లవంగం, క్రాంబు అవన్నీ తీసుకున్నాడు అన్నయ్య. ఇంకా అన్నయ్య ఉల్లిగడ్డ కట్ చేస్తున్నాడు, ఎర్రగడ్డ కట్ చేస్తున్నాడు. అన్న దీంట్లో ఎక్స్పర్ట్ అంట. పీస్ చూస్తారా ఎక్స్పర్ట్ ని? చూడండి, ఇది ఎక్స్పర్ట్ కట్ చేసే పీసెస్. ఓకేనా? సో ఇంకా మనం చూద్దాం అన్నయ్య ఎట్లా చేస్తున్నాడు. ఫైనల్ గా టేస్ట్ చేసి చెప్తా. అన్నయ్య బాగా చేశాడంటే పొగుడుదాం, లేకపోతే ఇంకా అంతే మడత పెట్టి కుర్చీని మడత పెడతాం. ఓకేనా? ఓకే ఫ్రెండ్స్, నేను అప్పుడప్పుడు క్యాన్ చేస్తా. ఓకే, బై. போன வீடியோல கழுவி ஊத்துனீங்கல்ல, இந்த டிவிகே வீடியோல தலைவர் வந்து டிஎம்கே கைகூலி டிவிகே தான் ஃபர்ஸ்ட் கழுவி ஊத்துவோம். அதாவது அடுத்த கமெண்ட்ல திட்டுறீங்க, அந்த பழைய வீடியோ ஓடிட்டு இருக்கிற திட்டுறீங்கன்னா, ஹரின்னு டேக் பண்ணி பேட்மேன் பேக்ரவுண்ட்ல போட்டு அசிங்கமா திட்டுங்க. அடுத்து நம்ம குட்டி தலைவன் வர்றான். இப்ப இந்த வந்துட்டான் பாருங்க. இவன் வந்து எங்களை நைட்டு தூங்க விடாம நான் பேட்மேன் ஆறதுக்கு காரணமே இவன் தான். நைட்டு சுத்தமா தூங்க விட மாட்டான். ஓகேங்களா? வந்து விளையாடிட்டே இருப்பான், பகலெல்லாம் தூங்கிட்டு இருப்பான். லாஸ்ட் வீடியோ போட்டல, ஆமா, கமெண்ட் எல்லாம் படிச்சல, ஆமா, அசிங்கமா கழுவி ஊத்துனாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி இந்த வீடியோ போடும்போது ஓகே நீதான் அது காரணம், அந்த கண்டென்ட் காரணம் போட்டு ஒன்ஸ்ட் ஐடியா கொடுத்துறேன். சரியா? தலைவன் வந்து பக்கா டிவிக்கு ஹேட்டர்னா, டிவிக்கு இந்த என் வீட்டுல சவுப்பு பல்பு அப்படின்ற மாதிரி டிவிக்கேன்னு பேரை பார்த்தாவே அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ரைட்டா? நான் அப்படி இல்லை. ஆக்சுவலி என்னை பிடிச்செல்லாம் செய்யறானுங்க. எங்க தலைவர் இன்னொருத்தர் இருக்கான், நாகான்னு சொல்லி ஒருத்தர். அவன் பக்கா டிவிக்கு வெறிய. 2 பேர் ரூம்மேட்ஸ். நான் கண்டிப்பா ஹரியோட இன்ஸ்டா ஐடி வந்து என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஓகேவா? நம்ம டிவிக்கு சிறகுகள்லாம் வந்து ஹரிக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன அசிங்கமா திட்டாதீங்க. சீமான் வாங்குற அளவுக்கு கூட விஜய் வாங்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்ல. இவர் நம்பிட்டு இருக்காரு. நீங்க வேணா பாருங்க, சீமான் வாங்குறத விட கம்மியா தான் வாங்க போறாங்க. எது உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸா? உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன வேணா போட்டுப்பாங்க ப்ரோ, அதெல்லாம் நம்ப முடியுமா? களத்துல போனா தானே. இங்க பாருங்க, இவரே வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்காருல்ல, ஊருக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க, அங்க யாராச்சும் கம்யூனிஸ்ட்காரன் இருந்தாங்கன்னா
கண்டிப்பா இவர் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க வேணா பாருங்க. தொகுதியில கம்யூனிஸ்ட்காரர் நிக்க மாட்டாங்களே, அதான பிரச்சனை. நீங்க வேணா பாருங்க, அதுதான் நடக்கும். ஓகே, கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நான் கருப்புல இருக்கேன்றதுனால ஐயப்ப பக்தன் நினைச்சிட்டு இவன் என்னடா மாலை போட்டுட்டு கறி சமைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து ஐயப்ப பக்தரோ இல்லை எந்த சாமியோட பக்தரோ இல்லை. நைஸ். எனக்கு வந்து இந்த ஃபேட் லாஸ் டயட்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதுல இருந்து இந்த சிக்கனை வந்து ஒரு மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு ரெண்டு விசில் விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு எனக்கு அந்த சிக்கனோடைய டேஸ்ட்டு பிரியாணியோட டேஸ்ட்லாம் அப்படியே மறந்துடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு யூஸ்வலாக வந்து நான் வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்கு இல்லையா, அந்த பிரியாணிக்கு நம்ம அடிமை. ஸோ இன்னைக்கு என்ன பிளான் பண்ணேன்னா, வெளியே எதுவும் வாங்க வேணாம், நம்மளே செஞ்சுருவோம். அது ஒரு ரொம்ப சூப்பராக வந்துருச்சா, அந்த கான்ஃபிடென்ட்ல சரி இன்னைக்கு திரும்ப செய்வோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, பொலிட்டிக்கல் கண்டென்ட் போர் அடிச்சுட்டே இருக்கும்ல, நம்ம சமைச்சுக்கிட்டே பாலிடிக்ஸ் பேசுவோம். சரி ஹரி, நீ வந்து பார்டர்ல இருக்க தானே, தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கியா? ஆமா. உங்க பவன் கல்யாண் பத்தி என்ன நினைக்கிறேன்? எப்படி தமிழ்நாடு பத்தி பேசினா நான் மட்டும் பவன் கல்யாணம் இங்க பாக்குறானுங்கள, நம்ம பாக்குறானுங்கள. ஆமா ஆமா. பவன் கல்யாண் வந்து என்ன சொல்றது, ரெண்டு விதமா சொல்லலாம். ஓகேங்களா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, ஜெயிக்கிறதுக்கு அப்புறம். ஓகேங்களா? ரெண்டு விதமா சொல்லலாம். ஆமா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங் வந்ததெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு புரட்சியாளர் மாதிரியோ இல்ல ஒரு கம்யூனிஸ்டம் பேசிட்டோ ரொம்ப நல்லா வந்தாரு. அட்ராக்டா இருந்தது, எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, கண்டிப்பா இவருக்கு ஓட் போடணும். ஒரு யூத் எல்லாம் வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆயிட்டு மோட்டிவேட் ஆயிட்டு வந்தாங்க. பட் ஆஃப்டர் வின்னிங் வந்து எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. என்னவோ இவர் தான் வந்து தேவதூதர் மாதிரியும் கடவுள்ல இருந்து இவர் அழைச்ச மாதிரியும் இவர் தான் வந்து காப்பாற்ற போறாரு இந்துயிசம் வந்து அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே, பண்ணலாம். அவரோட பிலீவ் அது, நம்ம ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது. என்னோட பிலீவ் அதுதான், நம்ம எதுவும் தப்பு சொல்லக்கூடாது. விஜய் திட்டும் போது மட்டும் அசிங்கமா திட்டுற, பவன் கல்யாணம் பேசும்போது ரொம்ப மரியாதையா பேசுற மாதிரி இருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து எங்க அப்பா வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வந்து சாமி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஏதோ சொல்ற மாதிரி ஏத்திஸ்ட் மாதிரி ஒரு வீடியோ பேசியிருப்பாரு. அதுதான் இப்போ வந்து சாமி நான் தான் தேவதூதருடைய பையன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுதான் நானும் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா. ஸ்டார்டிங் வந்த புதுசுல எல்லாம் வந்து, அப்புறம் ஜெயிச்சிட்டுக்கு அப்புறம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கரண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த கரண்ட் வேணும். பக்கா என்ன சொல்றது, ஒரு ரைட்டிஸ்டாவே மாறிட்டாரு. அது வந்து அவருக்கு சூட் ஆகல ஆக்சுவலா, சொல்ல போனோம்னா அந்த கெட்டப் வந்து சூட் ஆகல. சங்கியா மாறிட்டாரு, பக்கா சங்கியா மாறிட்டாரு. அதுவும் ஃபுல் ப்ராஃபிட்காக தான் மாறி இருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. நானு ஹரியெல்லாம் வந்து முன்னாடி ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணோம், அப்புறம் அப்படியே ரூம்மேட்ஸ் ஆயிட்டோம். இப்போ வந்து நான் வேற கம்பெனி போயிட்டேன். சார் அங்கேயே இருக்காரு, அங்கேயே வந்து டைரக்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. டைரக்டர் லெவல் எப்போ வேலை ஆகுதோ இல்ல இருக்கிறவர் எப்ப தூக்கப்படுறாரோ அப்போ வந்து அங்க போயிடுவாரு. ஆமா, இது வந்து எங்க டைரக்டர் பார்த்தாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்து, நீ ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிட்டு திரியா நீ அப்படின்னு கேட்பாரு. அந்த வெண்ண என்னடா இந்த வேலைக்கு வைக்கிறது அப்படின்ட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்குதான் இவர் அடி போட்டுட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்லை. கிஃப்ட் இவன் இருக்கான் பாத்தீங்களா, பெரிய தொந்தரவு எங்களுக்கு. நைட்டு தூங்க விட மாட்டாரு, மார்னிங் 3 மணிக்கு தான் விளையாடுற மூணு வரும். ஒரு பொம்மை வச்சிருக்காரு, தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டு பழப்பாரு. அதை தூக்கி நாங்க போட்டு விளையாடுறோம். ஒரு டெக்னிக் வச்சுக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா முருகலா விடுறோம்ல, ரொம்ப இந்த ரோஸ்டட் மாதிரி ஆகுதுல்ல, அப்போ வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்தாங்க. நல்லா மட்டும் வராம போட்டோம், வேற லெவலில் இருப்போது. என்ன அரிசி ஊற வைக்கலாம், அதான் பெரிய பார்த்து பட்டை லவங்கம் அந்த மிக்ஸ் இருக்குல்ல, அதை வெங்காயம் போடும்.
நாங்க இந்த குவான்டிட்டி கணக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து எது வருதோ அப்படி போட்டுருவோம். அள்ளி கொட்ட வேண்டியது. என்ன அளவுன்னு கேட்டா எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தலைவன் வந்து இருக்கான் பாத்தீங்களா, பெரிய ஃப்ராடு. மூஞ்சி வந்து நான் எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டேன்னா அப்படியே ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்பாவே மூஞ்சி வச்சுப்பான். அண்ட் இப்போ நான் வெளியே கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பொண்ணு நடுவில் வாக்கிங் போயிட்டு இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பொண்ணுங்க போயிட்டு இருக்காங்கன்னா தலைவன் அங்கே ஓடிடுவான். அவங்களே அவனை கூப்பிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஒரு 2-3 பில்டிங் தாண்டி ஒரு அபார்ட்மெண்ட்ல 2 பொண்ணுங்க வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து அவங்க கூட போயிட்டாரு. என்கிட்ட திரும்ப கூப்பிட்டு வரவே இல்லை, அவங்க வீட்டுக்கே போயிட்டான். அவங்களும் நாங்கள் ஒரு நேரம் வச்சுட்டு வரோன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் கூப்பிட்றேன், இல்லையோ பாய்டா நான் போறேன்டான்றேன். யூஸ்வலா நான் பாயின்னு சொன்னா எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான், தனியா நான் கூப்பிட்டு போனேன்னா. அன்னைக்கு வந்து சார் வரல, போயிட்டு அங்கேயே நைட் ஃபுல்லா இருந்துட்டு மறுநாள் வந்தாரு விடிய காலம். அவனுக்கு மூஞ்செல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அப்புறமா கம்மி. இப்போ வந்து நான் வந்து அந்த பேர் என்ன, புதினா கொஞ்சம் போடுறேன். இந்த புதினாவும் எனக்கு ஒரு சொல்லி கொடுத்ததுதான். அவன் செய்யும் போதும் போடணும், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா லைட்டா போட்டு ஸ்டீம் பண்ணிட்டு எடுத்துட்டா நல்லா இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க. எப்படியா இருந்தாலும் அதிகபட்சம் வந்து வயிறு டிஸ்டர்ப் ஆகும், அவ்வளவுதான். அதனால அளவெல்லாம் பார்க்காம போட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு வந்து என்ன சாட்டர்டே, ஓகேங்களா, சனிக்கிழமை. இதை சாப்பிட்டு ஒன்றும் ஆகாம இருந்து எடிட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ண முடிஞ்சுன்னா நாளைக்குள்ள வீடியோ போட்டுடுறேன். வீடியோ லேட் ஆயிடுச்சுன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க பிரியாணி சாப்பிட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனியன் போட்டு தாளிச்சாச்சு. அடுத்து தக்காளி, அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு மசாலா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் சிக்கனை போட்டிருக்கேன். அப்படியே மசாலாவையும் போட போறேன். எல்லா மசாலாவையும் என்னென்ன மசாலாக்கள் எல்லாம் தென்படுதோ எல்லாத்தையும் போட்டு சில்லி போடணும். சில்லி தேங்க்ஸ். உப்பு இன்னும் போடல. இந்த வாசனையை வச்சு என்ன டார்கெட் இப்போ அப்படின்னா, உள்ள ஒரு மனுஷன் வந்து கதவை சாத்திட்டு அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை வெளியே வர வைக்கணும் தான் டார்கெட். இந்த வீடியோலாம் அப்லோட் பண்றேன்ல, அப்லோட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் எங்க அக்காவுக்கு அனுப்பிடுவேன், அம்மா பாப்பாங்க. அதெல்லாம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. என்ன அறிவு இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வராங்களா? அதெல்லாம் இல்ல, எங்க அக்கா அசிங்கமா திட்டுவான். ஏன்? அங்க சமைக்க சொல்லும் போதெல்லாம் நான் சமைச்சதே இல்லை. ஓகே ஓகே. ஜென்ரலாவே நான் சமைச்சதே இல்லை வீட்டுல. யாராவது ரொம்ப வேண்டியவங்களுக்கு சமைச்சா சமைப்பேன். அதுவும் பெங்களூர்ல தான் சமைச்சிருக்கேன். மதுரையில் இருந்தப்ப சும்மா இந்த டயட்டுக்கு அதுக்கு இருக்குன்னு செஞ்சிருந்தேன். விஜய் பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கோ, வீட்டுக்கு 2 பேர் இருக்காங்க. நீ என்ன நினைச்ச? இருப்பாங்க ப்ரோ, ஓட்டா மாறணும்ல. ஓட்டர் ஐடி இருக்கான்னு தெரியல, அது வேற கதை. ஓகே, இது வந்து ஏதோ கறிக்குழம்பு மாதிரி வந்திருக்கு இப்போ. நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலா ஒரு சிக்கன் வந்து ஒரு 25% வந்துடணும். அந்த மசாலாலேயே வேக விட்டுருவேன். அந்த மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறமா அரிசி போட்டு, அதுக்கப்புறம்னா பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணுவேன். உதயநிதி வர்றதை நானும் ஒத்துக்க மாட்டேன், எனக்குமே பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா? ஆமா. ஆமா, சரி, அவனும் எனக்கும் உதயநிதி வர்றதெல்லாம் பிடிக்காதுப்பா. எப்படி நீங்க விஜய் வந்து ஹீரோவுக்கு அக்செப்ட் பண்ணீங்களோ, எப்படி விஜய் படத்தை 100 days 1000 days 1000 crores எல்லாம் எப்படி டார்கெட்னு சொல்லி ஒரு ஏமாத்துறீங்களோ, அதே மாதிரி அவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. கீழக்கா இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா கிளீன் பண்ணிட்டு அதை விசில் தூக்கி இங்கே வச்சு தருவாங்க. விசில் தூக்கி அதை தேடி நாங்கள் இருந்தாலும் அலைஞ்சிட்டு இருப்போம். விசில் தூக்கி வச்சிருவாங்க, லைட்டர் தூக்கி வச்சிருவாங்க, கேஸ் ஸ்டவ் பார்த்து மிக்சியோடைய மூடி ஒரு பக்கம் இருக்கும், ஜார் ஒரு பக்கம் இருக்கும். சில டைம் எங்க கிடக்குன்னே தெரியாது. நாங்க அவங்களுக்கு கிளியரா சொன்னாலும் அவங்களுக்கும் புரியாது. அவங்க லாங்குவேஜ் இஷ்யூ. அவங்க பெங்காலி, ஹிந்தி பேசுவாங்க. எங்களுக்கு எதுவுமே வராது. நாங்க சைக்கிள் பாஸ்லயே பேசுவோம். தக்காளி அப்படியே இருக்கு, வேற லெவல்ல இருக்கும். ராகேஷ் மலையாளத்துல பேசினா, தமிழ்ல பேசினா, இங்கிலீஷ்ல. இது ஆமா, ஆக்சுவலி பேன் இந்தியா, ஆல்மோஸ்ட் பேன் இந்தியா அப்படின்னு. இவர் வந்து ஹிந்தி பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, கன்னடா பேசுவாரு,
தமிழ் பேசுவாரு, எல்லாமே வரும். எல்லா பொண்ணுகிட்டயும் பேசுவாரு. ஆமா, எல்லா பொண்ணுங்கிட்டையும் பேசுவாரு. Hi Leo. I came here because of very nice aroma. I thought some wedding is happening nearby. Wow, Anbo. Ah. I'm waiting. ஓகே, இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிட போறேன். 2 விசில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சாப்பிட்டு நல்லா இருந்தா புதினா இருக்கா, புதினா கொஞ்சம் கழுவி வச்சுக்கோ. பிரியாணி நல்லா இருக்கானா அன்புக்கு போலார் பேண்ட் ஐஸ்கிரீம். போலார் பேர் ஐஸ்கிரீமா? போலார் பேர் அது நான் சாப்பிட மாட்டேன். நல்லாவே இருக்காது. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். சீக்கிரம் கறியே போடுங்கடா அப்படின்ட்டு இருக்கான் லியோ. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா லியோ பத்தி? லியோ வந்து எல்லா இடத்துக்கும் அக்சஸ் இருக்கு இந்த வீட்டுல. ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் லியோக்கு அக்சஸே இல்லை. அவரு போகவே மாட்டார் உள்ள. அது எதுனா ராகேஷோட ரூம். ராகேஷ் ரூம் முன்னாடி போய் உட்காந்துட்டு ராகேஷை பாப்பானே தவிர உள்ள போய் அவரை கூப்பிடவே மாட்டான். அவரு சொன்னா மட்டும்தான் உள்ள போவான். அது ஏன்னு எங்களுக்கு என்ன புரியல. அன்பு ப்ரோவோட பேச்சு கூட கேட்க மாட்டான், ராகேஷ் ப்ரோவோட பேச்சு கூட கேட்க மாட்டான். பழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் உள்ள போறதுக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. ராகேஷ் ப்ரோவோட பேச்சு தான் கேட்கறான். அதுதான் கனெக்ஷன் லியோ. என்ன கனெக்ஷன்? விசில் விட்டு போடணும். 2 whistles. முடிஞ்சு. வேற என்ன ராகேஷ்? I'm just ப்ராசஸிங். not processing. Stuck with that aroma. சேட்டா நல்லா நல்லா இருக்கு. அரோமா நல்லா இருக்கு. அப்புறம் மலையாளம் மலையாளம் அரோமா நல்லா இருக்கு. பிரியாணி ஃபினிஷ் ஆயிடுச்சு പറയാം. ബാക്കി കാര്യം. Finish ஆயிட்டு பாரியா? This week biryani, what next? And go next week? No, I'll see the response of this video about this week biryani. If that goes well, next week you try something. I'll record. மலையாளம் ஸ்டைல். Malayalam style. We'll try patri. Patri kadalakari. It is very difficult. It is not that easy. He is gonna prepare some what is the brinjal curry tomorrow. Mutton kulambu and puttu. Mutton kulambu and puttu. Pakka. But we are not getting good mutton here. Mutton you will not get. Lamb only you will get. Mutton and fish. Fish curry you should try. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நைபர் இருக்காங்கல்ல, they gave some fish curry and prawn. I'm really wishing when they are going to prepare next time they give it. If they see this video na they will like If you are preparing fish curry again, we are waiting. Mention what all ingredients you put. he mentioned Nothing big. But don't mention the secret recipe. Secret recipe is Anbu. No, wait. That's Anbu's love. Anbu's love. That is secret recipe. Last time when I prepared, it was too good. It was so amazing. Which rice you use? Basmati. Basmati. Basmati dum biryani. And last time I prepared with the chicken sukka kind of, along with the biryani. இப்போ வந்து 2வது விசில் போயிட்டு இருக்கு. 2 விசில் முடிஞ்சு அந்த 3 விசில் கேப் அந்த நடுவில் ஆஃப் பண்ணிடுவேன் நான் எப்பயுமே. பீஸ் எல்லாம் இருக்குல்ல, பீஸ் இல்லைன்னு சண்டை போடுறேன். ஓரளவு ஓகேவா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ராகேஷ், how is it? Taste it. கறி எல்லாம் பஞ்சு மஞ்சா வந்திருக்கு. ஓவரா இருக்குடா. First aroma. Good, 9 out of 10 number. really good. Chicken is cooked well, but aroma, that what you call that karambu, that you feel little bit more, no? Little bit more. Something is a little extra. That one only, that or this leaf. I don't know which taste. Not that one, the other Krambu only. Krambu. இது முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் சொன்னல, அப்போ வந்த அளவுக்கு இதுல ஒரு 70%. If you eat rice alone, you are feeling that taste. If you eat with chicken, nothing. It is ரொம்ப பிரமாதமா இருக்கும்.
ஆமா చాలా బాగుంది. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ಚೆನ್ನಾಗಿದೆ. ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಚೆನ್ನಾಗಿತ್ತು. What we say in Hindi? ಮಸ್ತ. बढ़िया. बढ़िया. बहुत बढ़िया है. बहुत बढ़िया. ಅಡಿಪೊಲಿಯಾನು. ಅಡಿಪೊಲಿ. Signing off. Bye bye. Bye. Wonderful job. Subscribe the channel. Like. Don't forget to subscribe. మలయాళంలో பண்ணிருங்க. అడిగడి మలయాళ కంటెంట్ పోడు. ఛానల్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. మంచి కంటెంట్స్ నేను గ్యారంటీ.